வணக்கம். இன்றைய சொல்ல மறந்த கதையில் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத ஒரு தகவலை தான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்பவும் இந்த பதிவிலையும் நான் அப்படித்தான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் பொன்னியின் செல்வன் பார்த்துருப்போம். நிறைய பேர் பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படமாக வந்ததுக்கப்புறம் அவருடைய 2 பார்ட்டுமே பார்த்துருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வன் கதையும் படமும் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால், ஆதித்த கரிகாலனுடைய கொலையை மையப்படுத்தி இருக்கும். ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் போது ராஜராஜ சோழன் இருந்தார். ராஜராஜ சோழன் அண்ணன் இறந்த பிறகு தனக்கு பட்டம் வேணான்னு மறுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். அந்த படமும் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் வரலாறு அப்படி இல்லை. அதுதான் சொல்ல மறந்த கதை. சரி, அப்படின்னா வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தோடவே சொல்லுகிறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வீரட்டானேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, திருக்கோவிலூரில். அந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், சுந்தர சோழர், அதாவது ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழன், குந்தவை 3 பேருடைய தந்தையாரான சுந்தர சோழர் காஞ்சிபுரத்தில் இறந்து போகிறார். அதாவது மூத்த மகன் கொல்லப்பட்ட உடனே அந்த துக்கம் தாழாமல் அதிலேயே நோய்வாய்ப்பட்டு இருந்து காஞ்சிபுரத்தில் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழருக்காக ஒரு பொன் மாளிகை கட்டியிருந்தார், தங்க மாளிகை. அங்கேயே மகன் ஞாபகமாக அங்கேயே தங்கி அங்கேயே இறந்து போனார். அது அவருக்கு பொன் மாளிகை துஞ்சிய தேவர் அப்படின்னு பேர் அவருக்கு, சோழர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அங்கே இறந்து போகிறாரு. கணவர் இறந்த உடனே அவருடைய மனைவியான வானவன் மாதேவி அவங்க திருக்கோவிலூர் மலையமான், அவங்க மலையமான் மகளைத்தான் சுந்தர சோழர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கணவர் இறந்த உடனே துக்கம் தாழாமல் கணவரோடு உடன்கட்டை ஏறினார் அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. இது வரைக்கும் ரைட்டு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அப்படி உடன்கட்டை ஏறுபவரை எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, பால் குடிக்கிற குழந்தையை விட்டு விட்டு உடன்கட்டை ஏறினார் அப்படின்னு வருகிறது அந்த வரி. புலியை பயந்த பொன்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும் அது. அதாவது சுந்தர சோழரின் மனைவியாகிய வானவன் மாதேவி பால் குடிக்கிற குழந்தையை விட்டு விட்டு உடன்கட்டை ஏறி கணவரோடு உயிர் நீர்த்தார் அப்படின்னு அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அது எழுதியிருக்கும். சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் 3 குழந்தைகள் தான். முதலிருந்து ஆதித்த கரிகாலன், அடுத்தது குந்தவை, 3வது ஆள் ராஜராஜ சோழன். 3 குழந்தைகள் தான். அவங்களுக்கு நல்ல நினைவில் வச்சுக்கணும். வரலாற்றில் வேற குழந்தைகள் இல்லை. 3வது குழந்தை ராஜராஜ சோழன் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. அப்போ 3வது குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கும்போது சுந்தர சோழர் இறந்து போறாரு, இவங்க உடன்கட்டை ஏறினார் அப்படின்னு வருகிறது. அப்போ ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் போது ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார்? பால் குடிக்கிற பருவத்தில் இருந்தார். இப்போ நீங்க பொன்னியின் செல்வனை படித்து பாருங்கள், அல்லது பொன்னியின் செல்வன் படத்தை திரும்ப பிளே பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு அதில் இருக்க தவறு, இது ஏன் இந்த தவறு நிகழ்ந்தது அப்படின்னா, இந்த வீரட்டானேஸ்வரர் கோவில் கல்வெட்டு நாகசாமி அப்படிங்கிற கல்வெட்டு ஆய்வாளரால் 40 ஆண்டுகளுக்கு, இன்றையிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முந்தி தான் படியெடுக்கப்பட்டது. அப்போதான் அந்த கல்வெட்டை அவர் படித்து பார்க்குறார். அப்போதான் கல்வெட்டு வருகிறது. பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட காலம் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த கல்வெட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்த ஆதாரங்களை வச்சுட்டு கல்கி எழுதினார். ஸோ அப்போ கல்கிக்கு அது தெரியாது இப்படியெல்லாம் நடந்ததுங்கிறது. வரலாற்றில் நம்ம ஒன்றொன்னா புதுசாக கண்டுபிடிக்கும் போது தான் வரலாறு மாறிக்கிட்டே வரும். வரலாறு நம்ம முழுசாக அறிஞ்சிருக்கவும் முடியாது. அந்த பிழை தான், அந்த கல்வெட்டு படியெடுக்கப்படாமல் இருந்த காரணத்தினால பொன்னியின் செல்வன் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதனால அவர் அப்படி எழுதினார். அதன் பிறகுதான் இது வந்தது. இப்போ நம்ம பொன்னியின் செல்வனை படித்து பாருங்கள், இந்த கல்வெட்டோடு சேர்த்து உங்களுக்கு சொல்ல மறந்த கதை உங்களுக்கு நினைவுக்கு வரும். சரி, ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டார் இல்லையா? ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட விஷயத்திலும் கூட இன்னும் சொல்லப்படாத சங்கதிகள் நிறைய உண்டு. நம்ம அது குறித்தும் பேசலாம். அது குறித்து நான் இன்னொரு பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.